Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 6.2க்கு முன்னாடி இருக்க அதோட பேசிக்ஸ் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணோம், ரைட்? ஸோ பேசிக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் அடுத்த செக்ஷன். தியரம் 1.1 அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷனில் இருக்க ஒரு தியரம். என்ன அப்படின்னா ஜஸ்ட் இதோட ஸ்டேட்மெண்ட் போதும். லெட் எஃப் பி ஏ கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி அண்ட் டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியா இருக்குது அப்படின்னா. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் இட் இஸ் கண்டினியூஸ் ஆகும், ஓப்பன் இன்டர்வலில் it is differentiable ஆவும் இருக்கு அப்படின்னா then f is increasing in closed interval a comma b if f dash of x is greater than 0 அப்படி இருந்தா f வந்து increasing, right? So strictly greater than 0 உங்களோட first derivative அப்படின்னா then it is increasing எங்க எல்லா interval a comma b ல இருக்க எல்லா பாயிண்ட்டுக்கும். f is decreasing in a comma b if f dash of x is less than 0 for each x belongs to a comma b. So இதுதான் நான் லாஸ்ட் வீடியோலயே உங்களுக்கு சொன்னேன், less than greater than f dash டெரிவேட்டிவ் வச்சு எப்படி நம்ம increasing decreasing பேசுவோம் அப்படிங்கிறது லாஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே அந்த வீடியோலயே சொன்னேன். ஸோ அதை வேணாலும் growth through பண்ணிக்கோங்க. if f is constant function in a comma b if f dash of x equal to 0 for each x belongs to a comma b. constant function இருக்குன்னா என்ன ஆகும்? கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, அப்ப டெரிவேட்டிவே 0 ஆயிடும். அதுதான் நம்ம இங்க வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேசுறோம். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 8 என்ன அப்படின்னா show that the function f is given by f of x equal to x cube minus 3x square plus 4x when x is belongs to real number is increasing on r. So இந்த ஃபங்க்ஷன் வந்து set of all real numberல it is increasing அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். அப்ப சொல்யூஷன் என்ன? given f of x equal to x cube minus 3x square plus 4x. இதுதான் நம்மளோட given function. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா differentiating both side with respect to x. ரெண்டு பக்கமும் x பொறுத்து differentiate பண்ணா what is your f dash of x? 3x square minus 6x plus 4. ஏன்னா x cube differentiate பண்ணா 3x square. x square differentiate பண்ணீங்கன்னா 2x minus 3 into 2x பண்றப்ப it is minus 6x. 4 into x differentiate பண்ணா 1, so 4 மட்டும் வரும். So அப்ப 3x square minus 6x plus 4 இப்படி வருதா? So இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா strictly increasing மட்டும் பேச போறேன். அதனால இப்படியே நம்ம இதுல இருந்து இதை சால்வ் பண்ணி பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி இன்டர்வலை ஸ்ப்ளிட் பண்ணி பேசலாம். பட் இதை வச்சே நம்ம பேசுறோம் எப்படி அப்படின்னா இப்போ இந்த 3x ஸ்கொயரும் 6xயும் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 4 மட்டும் என்ன பண்றேன் அப்படின்னா +3 + 1ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே 3யோட காமன் மல்டிப்ளை எடுக்கிறதுக்காக ஐடியா. ஸோ அதுக்காக என்ன பண்றேன், இந்த 4 3 + 1ன்னு எழுதிக்கிறோம். தென் இது மூணுலையும் 3 காமனா, ஸோ 3 காமனா எடுத்தீங்கன்னா இட் பிகம்ஸ் x ஸ்கொயர் minus 2x + 1. இந்த +1 செப்பரேட்டா தனியா இருக்கு. ஸோ அப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? a ஸ்கொயர் minus 2ab + b ஸ்கொயர். அப்ப a minus b the whole square ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அப்ப 3 into a minus b the whole square plus 1. இது strictly greater than 0. ஏன்னா இந்த x minus 1 the whole squareங்கிறது எப்பவுமே greater than 0 இருக்கு. போது equal to 0 கூட வரலாம். ஏன்னா 1 போட்டீங்கன்னா equal to 0 ஆயிடும். பட் இங்க நமக்கு +1 இருக்கிறதால it is always greater than 0, right? இப்போ நான் மைனஸ்ல ஒரு வேல்யூ கொடுக்கிறேன். -2 கொடுத்தா என்ன ஆகும்? -2 -1 -3 ஸ்கொயர் which is again positive. ஏன்னா ஸ்கொயர் பண்றப்ப it is positive. +1ன்றது பாசிட்டிவ். அப்ப ரெண்டு பாசிட்டிவ் 3 ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதுவும் பாசிட்டிவ். +1 ஆட் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ். அப்ப இந்த குவாண்டிட்டி பாசிட்டிவ், இந்த குவாண்டிட்டி பாசிட்டிவ்னா இது ரெண்டையும் ஆட் பண்றப்பயும் it is positive. So this is greater than 0. So f dash of x greater than 0 வந்ததனால f is increasing on r. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, பட் இதை நம்ம வந்து இப்படிதான் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணி இதுல இருந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சு இன்டர்வலை ஸ்ப்ளிட் பண்ணி இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங் ஆகும் பேசலாம். ஓகே, so that's all for that example 8. Then example 9. Prove that the function given by f of x equal to cos x is decreasing. அவங்களே இன்டர்வல் கொடுத்துட்டாங்க எங்கெங்க அப்படின்னு. so is decreasing in 0, pi and increasing in pi, 2pi. இதுதான் நம்மளுக்கு வந்து கிராஃப்ல கேட்டிருக்க விஷயம். ஓகே, so இந்த cos x ஓட ஃபங்க்ஷன் இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகும், இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும் இருக்கும். அண்ட் தென் இட் இஸ் நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங் இன் 0, 2pi. அப்ப 0 to piல டிக்ரீசிங், pi to 2piல இன்க்ரீசிங். அப்ப 0ல இருந்து 2pi இந்த மொத்தமா பார்க்குற இன்டர்வல்ல நெய்தர் இன்க்ரீசிங் நாட் டிக்ரீசிங். ஏன்னா ஒரு போர்ஷன்ல டிக்ரீஸ் ஆகும், இன்னொரு பார்ட்ல இன்க்ரீஸ் ஆகும் இருக்கிறதுனால மொத்தமா பேசுறப்ப இட் இஸ் நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங் அப்படின்னு பேசுவோம். அதுதான் ஐடியா. சரி, இதை நம்ம ஃபார்முலா டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணுவோம். அண்ட் தென் கிராஃப் வச்சும் சொல்றேன் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ f of x equal to cos x. Then what is your f dash of x? It is minus of sin x. ஏன்னா cos x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா minus of sin x, ரைட்? இன்கேஸ் அவங்க இன்டர்வல் கொடுத்துட்டா நமக்கு
பிரச்சனை இல்லை, டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். பட் கொடுக்கலனா எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம கிராஃப் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம், பார்ப்போம். சின்ஸ் ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு 0,5 ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கேட்கறது 0,5 இன்டர்வல். ஸோ 0,5 இருக்க எல்லா எக்ஸுக்கும் sin x வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ், ரைட். இந்த இன்டர்வலில் sin x பாசிட்டிவ், பட் நமக்கு என்ன இருக்குது, மைனஸ் ஆஃப் sin x. அப்போ மைனஸ் ஆஃப் sin x வந்து என்னவா இருக்கும், நெகட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2ங்கிறது பாசிட்டிவ், ரைட். இப்போ நான் -2 போட்டால் என்ன ஆகும், <0 ஆகிடும். அதாவது மைனஸை நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். அப்போ sin x பாசிட்டிவ் இந்த இன்டர்வலில், பட் மைனஸ் ஆஃப் sin x என்ன ஆகும், நெகட்டிவ். ஸோ தட் f dash of x நெகட்டிவாக இருக்கிறதால f is decreasing in 0,5. இப்போ இதுவுமே எப்படி பாசிட்டிவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த கிராஃப் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ ஆக்சுவலி sin x cos x ஓட கிராஃப் எப்படி இருக்கும். ஸோ இப்போ x axis y axis எப்படி இருக்குன்னா, sin x ஓட கிராஃப் 0ல் 0க்கு போய் இப்படி வரும், ரைட்டா. சிமிலர்லி இந்த பக்கம் வரும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ +1 ஆகும், மினிமம் வேல்யூ -1 ஆகும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல 0, இந்த இடத்துல பைன்னு வைங்க. ஸோ நடுவில் இன்பிட்வீனில் வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா π/2 ஓட வேல்யூ இருக்கும். இப்போ 0 to πல பாருங்கள் sin x ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ரைட். ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம், 0 to πல sin x ஓட வேல்யூ இன்க்ரீஸிங். இதே cos x ஓட கிராஃப் எப்படி இருக்கும் நமக்கு. ஸோ x axis y axis cos x ஓட கிராஃப் நம்ம பேசுகிறோன்னு வைங்க. ஸோ இது நம்மளோட x axis y axis-ஆக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா cos 0ல் 0 வரும், சாரி cos 0ல் 1 வரும். ஸோ மேலே இருந்து இப்படி இறங்கும் ஃபங்க்ஷன். சிமிலர்லி இந்த பக்கம் வரும் cos, அந்த கிராஃப்க்கு ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ cos 0 இங்கே இருக்கும், π/2 இங்கே இருக்கும், ரைட். ஸோ π/2ல் இட் பிகம்ஸ் 0 அண்ட் தென் பைல இட் இஸ் -1. ஸோ இந்த இடத்துல நமக்கு π/2 ஓட வேல்யூ இருக்கும், ஓகே. ஸோ அப்போ 0லேருந்து π/2 வரைக்கும், பை வரைக்கும் பாருங்கள், ஜென்ரலி என்ன ஆகுது இந்த ஃபங்க்ஷன், இங்கேருந்து இந்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகுது, குறைஞ்சிட்டே வருது, இங்கேருந்து இப்படியே இறங்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல டிக்ரீசிங். டயக்ராமை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் cos x, இது cos x ஓட டயக்ராம், ரைட். அப்போ டயக்ராம் பார்த்த உடனே தெரியுது 0லேருந்து π வரைக்கும் இட் இஸ் டிக்ரீசிங், ஓகே. அப்போ பையிலேருந்து இந்த இடத்துல என்னன்னா 2π, இந்த இடத்துல 2π. இப்போ பையிலேருந்து 2π பாருங்கள், கீழே இருந்து மேலே ஏறுது, இட் இஸ் இன்க்ரீசிங். டயக்ராம் பார்த்த உடனே தெரியுது. இப்போ ஜென்ரலி 0லேருந்து 2π வரைக்கும் பார்க்குறீங்கன்னு வைங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த பாதியில் டிக்ரீஸ் ஆகுது, இந்த பாதியில் இன்க்ரீஸ் ஆகுது. இட் இஸ் நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங், ஓகே. ஸோ அதுதான் ஐடியா. அதுதான் நம்ம இப்போ டயக்ராம் வச்சு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் எந்தெந்த இன்டர்வலில் டிக்ரீசிங் இன்க்ரீசிங்னு, ஓகே. ஸோ இன்கேஸ் அவங்க கொடுக்கல இன்டர்வல் அப்படின்னா நம்ம இப்படி டயக்ராம் வச்சு தான் நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஓகே. தென் செகண்ட் பார்ட் B, சின்ஸ் ஃபார் ஈச் x பிலாங்ஸ் டு π, 2π, ஓகே. தென் sin x வந்து <0 பாருங்க, இங்கே பை இங்கே இருக்குமா. ஸோ பை எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது பை, ஓகே. 2πங்கிறது இந்த இடத்துல இருக்கும், ரைட். ஸோ 2π. ஸோ அப்போ π to 2πல என்ன ஆகுது பாருங்கள், இட் இஸ் டிக்ரீசிங், தட் இஸ் <0 ஆகுது. இங்கேருந்து இப்படியே கீழே இறங்கும் கிராஃப். சைனு பையில் 0 ஆகும், 2π இந்த இடத்துல இருக்கா. ஸோ இங்கேருந்து இப்படியே கீழே டவுன் ஆகும் இந்த கிராஃப், எங்க சைனோட கிராஃப். அப்போ என்ன ஆகுது, sin x வந்து <0. அப்போ வாட் அபவுட் தி சைன் ஆப்போசிட், மைனஸ் போட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அதாவது -sin x வந்து <0 ஆகிடும். ஸோ யுவர் f dash of x is <0. ஸோ f is increasing on π, 2π. இதே நீங்கள் cos x கிராஃபில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் π, 2π பாருங்கள். ஸோ π இங்கே இருக்கும், 2π இந்த இடத்துல இருக்கா. ஸோ அப்போ இங்கேருந்து இப்படி மேலே ஏறுது கிராஃப். ஸோ இட் இஸ் இன்க்ரீசிங். அடுத்து மொத்தமாக பார்க்குறப்ப, ரைட், ஜென்ரலி சி வந்து என்னென்னா ஃப்ரம் A and B நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா f is neither increasing nor decreasing in 0, 2π மொத்த இன்டர்வல். ஏன்னா 0 to πல இட் இஸ் டிக்ரீசிங், π to 2πல இட் இஸ் இன்க்ரீசிங். அப்போ ஜென்ரலாக பார்க்குறப்ப இட் இஸ் நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங். அவ்வளோதான் அந்த கான்செப்ட் ஃபார் திஸ். அவ்வளோதான் அந்த கொஸ்டின் நம்பர் 9. தென் எக்ஸாம்பிள் 10 என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபைண்ட் தி இன்டர்வல் in which the function f is given by f of x equal to x square minus 4x plus 6 is increasing and decreasing. இன்டர்வல் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துல இன்க்ரீசிங்காக இருக்கும், எந்த இடத்துல டிக்ரீசிங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ கிவன் நமக்கு என்னது சொல்யூஷன், கிவன் வந்து என்ன, f of x equal to x square minus 4x plus 6. இதுதான் உங்களோட கிவன். தென் வாட் இஸ் தி டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ், f of x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா f dash of x. ஸோ இது என்ன ஆகும், x square டிஃபரன்ஷியேஷன் 2x minus 4 into x டிஃபரன்ஷியேஷன் 1. ஸோ -4 மட்டும் வரும். அப்போ நம்ம இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இதுதான் ப்ரொசீஜர். இன்டர்வல் கண்டுபிடிக்கணும், ஆர் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் செக் பண்ணணும், எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளமில் இருந்தால் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த f dash of x ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணணும். இப்படி ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணி கண்டுபிடிக்கிறோம்ல இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆர் ஸ்டேஷ்னரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆர் ஸ்டேஷ்னரி பாயிண்ட். இதெல்லாம் நம்ம அடுத்த செக்ஷன் மேக்ஸிமா மினிமாவில் பேசுகிறப்ப இந்த பாயிண்ட்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ 2x minus 4 equal to 0. ஸோ இந்த 4 இங்கே ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா 2x equal to 4. ஸோ இவர் x is equal to
2. Therefore, the point x equal to 2 divides the real line into 2 disjoint intervals. So, அந்த real line என்ன பண்ணுது 2 disjoint interval இந்த critical point தான் split பண்ணுது அப்படிங்கிறதா நமக்கு hint. So, அப்ப அதாவது என்னவா பிரிக்குது மைனஸ் நம்மளோட real intervalனா என்ன அர்த்தம் minus infinity plus infinity. இந்த minus infinity plus infinity நம்மளோட interval என்ன பண்ணுது அப்படின்னா 2ங்கிற பாயிண்ட்டை வச்சு ரெண்டு இன்டர்வலா பிரிக்குது. ஸோ என்னென்ன இன்டர்வல் அப்படின்னா minus infinity 2 and 2 infinity. இப்போ in minus infinity 2 உங்களோட f dash of x strictly less than 0. எப்படி அப்படின்னா இந்த இன்டர்வல்லேருந்து ரேண்டமாக ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த f dash of x போடணும். வர ஆன்சர் less than 0 இருக்குன்னா it is less than 0. வர ஆன்சர் greater than 0 இருக்குன்னா இன்டர்வல் greater than 0. ஃபார் எக்ஸாம்பிள் 1ங்கிறது இந்த இன்டர்வல்ல இருக்குமா minus infinity to 2ல ஈவன் 0 கூட இருக்கும். 0 கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். எந்த பாயிண்ட் என்ன போடலாம் நான் just 1 எடுத்துருக்கேன். So that f dash of x என்ன ஆகும் 2x minus 4 f dash of x. அப்போ x பிளேஸில் 1 போட்டால் என்ன ஆகும் f dash of 1 2 into 1 minus 4 which is minus 2 right. ஏன்னா 2 minus 4 minus 2 it is less than 0. ரேண்டமாக ஒரு பாயிண்ட் எடுத்து போட்டு வர ஆன்சர் less than 0 இருக்குன்னா ஆல்வேஸ் அந்த இன்டர்வல்லே அது less than 0 தான். அப்போ f is decreasing in minus infinity 2. ஏன்னா நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் f dash of x less than 0 இருந்ததுன்னா it is decreasing. Okay. Similarly in the interval 2 infinity we are going to discuss. அப்போ f dash of x greater than 0 வருது 2 infinity. எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் 2 infinity-லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் 3ங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ 3 belongs to this interval definitely right. Then what is your f dash of x 2x minus 4. அப்போ f dash of 3 என்ன வரும் இந்த பாயிண்ட் 3 போட்டிங்கன்னா 2 into 3 minus 4 which is 2 3s are 6 6 minus 4 is greater than 0 that is 2. Therefore f is increasing in 2 infinity. இதுதான் உங்களுக்கு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க find the interval where the function is decreasing and increasing. decreasing எங்க increasing வந்து 2 infinity-ல it is increasing and decreasing வந்து minus infinity 2ல. that's all for this question right. இதுதான் நம்மளுக்கு ப்ரொசீஜர் ஆக்சுவலி கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஈக்குவேட்டிங் டு 0 அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் இன்டர்வலை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எந்த இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்குது எந்த இன்டர்வலில் டிக்ரீசிங்காக இருக்குது எந்த இன்டர்வலில் இன்க்ரீசிங்காக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்ப்போம் ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 10 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்க ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணி முடிப்போம் ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.